இப்போ நீங்கள் உங்கள் 20s இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. அப்படி என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பற்றினது. ஆமாம், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண சரியான டிக்கெட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த டிக்கெட்டை தான் சொல்லுவேன். எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நான் சொல்ல போகிற இந்த 2 விஷயத்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கணும். வாங்க அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டோன்ட் டேக் லோன்ஸ். நீங்கள் லோன்ஸ் வாங்கவே கூடாது. நீங்கள் எப்போல்லாம் லோன் வாங்குறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் அதோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறீங்க. எப்படின்னா மந்த்லி நீங்கள் வாங்குகிற சேலரி உங்கள் இஎம்ஐ கட்டவே சரியாக போயிடும். நிறைய பேர் எஜுகேஷன் லோன் வாங்கலாமான்னு யோசிப்பீங்க. ஒரு கட்டத்தில் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்காக எஜுகேஷன் லோன் வாங்குவாங்க. தயவு செய்து சொல்கிறேன், நீங்கள் எஜுகேஷன் லோன் வாங்குற மாதிரி இருந்தால் அதை உங்கள் பேரில் வாங்குங்க. உங்கள் பேரண்ட்ஸ் நேமில் எப்போவுமே வாங்காதீங்க. எஜுகேஷன் லோனில் ஒரு பெனிஃபிட் என்னென்னா, எஜுகேஷன் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மி. ஆனால் சில லோன்ஸ் நீங்கள் எப்போவும் எக்காரணத்தை கொண்டு எடுக்கவே கூடாது. அதில் நம்பர் 1 வந்து கார் லோன், ஹோம் லோன். அப்புறம் உங்களுக்கு நீங்கள் பைக் லோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டில் எங்கே இருக்கோ அதை பார்த்து நீங்கள் பைக் லோன் வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபஷனலாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க லோனை குறைக்க பார்க்கணும். இல்லைனா நீங்கள் லோனே இல்லாமல் இருக்கணும் உங்கள் 20s. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செகண்ட் திங், இன்சூரன்ஸுங்கிறது நம்ம லைஃப்பில் முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா நம்ம லைஃப்பில் அடுத்தது என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஸோ இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்சூரன்ஸ் 2 டைப்பில் இருக்குது. நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற இன்சூரன்ஸ் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லைஃப் இன்சூரன்ஸ், செகண்ட் ஒன் ஹெல்த் இன்சூரன்ஸ். எல்லாராலையும் லார்ஜ் கவர் இன்சூரன்ஸ் போட முடியுமான்னு தெரில. அட்லீஸ்ட் லீஸ்ட் ப்ரீமியம் கவரேஜ் எவ்வளவோ அவ்வளோ நீங்கள் போட்டு வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கவர் ஆகிற மாதிரி இன்சூரன்ஸ் போடலன்னு தெரியலனா, உங்கள் இயர்லி சேலரியிலேருந்து 20 to 25% அதிகமாக கவர் ஆகிற மாதிரி நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், உங்கள் சேலரி 5 lakh per annum இருக்கும் பட்சத்தில் நீங்கள் போட வேண்டிய ஃபைனான்ஷியல் கவர் இன்சூரன்ஸ் வந்து 1 crore to 1.25 crores கவர் ஆகிற மாதிரி போடுற பிளான் ஒரு நல்ல பிளான். நான் அந்த பிளான் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் 20s இருக்கீங்கன்னா 1 crore டேர்ம் பிளான் உள்ள இன்சூரன்ஸை நீங்கள் வெறும் 6,000 to 8,000 நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் இப்போ தான் 20 to 23 years ஏஜில் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் 1 crore டேர்ம் பிளானை வெறும் 7,000 போட்டுக்கலாம். 7,000 மாதம் ஒரு 500 to 600 அவ்வளோதான் வரும். இதுவே ஒரு பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்கள் 20s. செகண்ட் ஒன் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். இது வந்து உங்கள் எல்லாத்துக்குமானது. வீட்டில் இருக்க அப்பா அம்மா, உங்கள் ஒய்ஃப், உங்கள் குழந்தைகள் எல்லாத்துக்குமான ஒரு இன்சூரன்ஸ் தான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். நீங்கள் கம்பெனி இல்லை கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே கார்ப்பரேட் இன்சூரன்ஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் கவர் ஆகிரும். அது அப்ராக்சிமேட்டாக 1 lakh per personங்கிற விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு ஒருத்தருக்கே 3 lakhs செலவாகுதுன்னா அப்படியும் நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அந்த அமௌண்ட்டை. நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனுங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கான இன்சூரன்ஸை நீங்களே எடுத்துக்கலாம். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு லோன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. தென் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்குங்க. இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ரெடி ஆகிட்டீங்க. எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணிடுங்க.